தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 4574, பக்கம் 66. பாடத்தின் தலைப்பு: விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நிஜமாக நீதிமானாக்கப்படுதல். கற்பனையின் மேல் கற்பனையாகவும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாகவும் தம்முடைய செய்தி முன்வைக்கப்படும் என்று தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் தெரிவித்துள்ளார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்களிடத்தில் கடந்து வந்த சில கேள்விகளை வைத்து பார்க்கையில், நீதிமானாக்கப்படுதல் எனும் முக்கியமான பாடமானது இன்னமும் அனைவராலும் முழுமையாகவும் தெளிவாகவும் கிரகித்துக் கொள்ளப்படவில்லை என்பது தெரிகிறது. இருதயத்தை காத்து கொள்ளுவதுதான் முக்கியமான காரியமாக இருப்பினும், கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவு சம்பந்தமான ஒவ்வொரு அம்சத்தையும் பயன்படுத்திக் கொள்வது நமக்கு தகுதியான காரியமே ஆகும். இப்படியாக தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து காரியங்களை நாம் காண முடியத்தக்கதாக நம்முடைய தலைகளை சரியாய் வைத்துக் கொள்ள முடிபவர்களாய் காணப்படுவோம். நீதிமானாக்கப்படுதல் குறித்து குறுகலான அல்லது விரிவான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படலாம். இரண்டுமே உண்மையே. உதாரணத்திற்கு, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்று நாம் சொல்லுகின்றோம். இது உண்மையும் கூட. எனினும் இதில் 3 படிகள் காணப்படுகின்றது. இதில் 2 படிகள் ஆபிரகாமுடையது மற்றும் 1 கர்த்தருடையதாக இருக்கிறது. இறுதிப்படி இன்னமும் முழுமையாய் நிறைவேற்றப்படவில்லை. ஆரானை விட்டு வெளியேறி கானான் தேசத்திற்கு வரும்படியாக தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரோடு ஓர் உடன்படிக்கையினை பண்ணுவார் என்று தேவன் வாக்களித்தார். ஆரானை விட்டு வெளியேறும் போது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டிருந்தார். கானானிற்குள் வந்த பிற்பாடும் தொடர்ந்து நம்பிக்கை கொண்டிருந்தார். ஏற்ற வேளையில் தேவன் வாக்களித்திருந்தது போன்று உடன்படிக்கையினை ஏற்படுத்தினார். அவருடைய சந்ததிக்குள் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட காரியமானது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் இவரது விசுவாசத்தின்படியான நீதிமானாக்கப்படுதலின் அடிப்படையில் உண்டான ஓர் ஐக்கியத்தினை சுட்டி காண்பிக்கின்றது. ஆனால் அப்போது ஆபிரகாம் மனித பரிபூரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் ஏதுவாக நீதிமானாக்கப்படவில்லை. மாறாக ஐக்கியம் கொள்வதற்கு ஏதுவாக மாத்திரம் நீதிமானாக்கப்பட்டிருந்தார். அவர் இன்னமும் தொடர வேண்டியிருந்தது. அவர் பலமானதொரு விசுவாசத்தினை பெற்றிருக்கின்றார் என்பதை நிரூபிக்க வேண்டியிருந்தது. பல வருடங்களாக விசுவாசம் பரீட்சிக்கப்பட்ட பின்னர் ஈசாக்கு பிறந்தார். இப்படியாக கர்த்தருடைய தயவு தனக்கு இருக்கிறது என்பதற்கும் வாக்குத்தத்தமும் நிறைவேற்றப்படும் என்பதற்குமான சான்றினை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். எனினும் அவர் ஜீவனுக்கும் மனித பரிபூரணத்தை அடைவதற்கும் ஏதுவாக இன்னமும் நீதிமானாக்கப்படவில்லை. ஈசாக்கு பிறந்து பல வருடங்கள் ஆன பிற்பாடு தேவன், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று கூறி ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் மீது இறுதி பரீட்சையை வரப்பண்ணினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் தனது முழுமையான இருதய நேர்மையினை வெளிப்படுத்தாதது வரையிலும் அவர் மீதமுள்ள மனுக்குலத்தாரை விட மேன்மையானதொரு உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளுவதற்கு பாத்திரவானாக தேவனால் கருதப்பட முடியாது. அதாவது மனித பரிபூரணத்திற்குரிய உயிர்த்தெழுதலுக்கு, நிஜமாய் நீதிமானாக்கப்படுவதற்கு, உண்மையாய் நீதிமானாகிடுவதற்கு பாத்திரவானாய் தேவனால் கருதப்பட முடியாது. ஆபிரகாமுடைய பரீட்சைகள் அனைத்தையும் அவர் திருப்திகரமாய் கடந்து முடித்திருந்தாலும் அவர் இன்னமும் உண்மையில் நீதிமானாக்கப்பட முடியாது அல்லது உண்மையில் பூரணப்படுத்தப்பட முடியாது. ஏனெனில் அவர் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும். ஆதாமுடைய குடும்பத்தின் ஓர் அங்கத்தினனாக ஆபிரகாம் மரண தண்டனையின் கீழ் காணப்பட்டார். ஆபிரகாம் மனித ஜீவனின் பரிபூரணத்திற்கு நிஜமாக நீதிமானாக்கப்பட வேண்டுமானால் இந்த மரண தண்டனையானது நீக்கப்பட வேண்டும். தேவனுக்கு திருப்தி உண்டாகும் விதத்தில் ஆபிரகாம் தன்னுடைய பங்கை ஆற்றியுள்ளார். ஆனாலும் மாபெரும் மத்தியஸ்தர் 2ஆம் ஆதாம் தலை மற்றும் சரீரம் நிறைவடைந்து மத்தியஸ்தரின் கரங்கள் மூலம் பூமிக்குரிய திரும்ப கொடுத்தலையும் பரிபூரணத்தையும் அருளும் புதிய உடன்படிக்கையானது
ஆபிரகாமோடும் அவரது மாம்சீக சந்ததியாரோடும் முத்திரையிடப்படுவது வரையிலும் ஆபிரகாம் தன்னுடைய பூரணப்படுத்துதலுக்காய் காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 11:38 முதல் 40 வசனங்கள். நமது கர்த்தர் இயேசு அவரது முதலாம் வருகையில் வந்து மரித்த போது அப்பொழுதே ஆபிரகாமும் முற்பிதாக்கள் அனைவரும் நீதிமானாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சிலர் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக இது உண்மையாய் இருக்க முடியாது. இவர்களது நிலையானது மயக்கம் அடைந்து தண்ணீரில் பாதி மூழ்கி போன குழந்தை ஒன்று அதை காப்பாற்றுபவரினால் கைப்பற்றப்பட்டது போன்ற விதத்தில் காணப்படும். சுற்றி நின்று பார்ப்பவர்கள் குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கலாம். எனினும் காப்பாற்றியவர் அக்குழந்தையை படகில் ஏற்ற வேண்டும். மேலும் குழந்தை முழுமையாய் காப்பாற்றப்படுவதற்கு முன்னதாக சுவாசம் உயிரை கொடுக்கும் வேலையானது நிறைவேற்றப்பட வேண்டும். நிழலான ஆசாரியன் கிருபாசனத்தின் மீது பாவ நிவாரண இரத்தத்தை தெளித்தது போன்று நமது கர்த்தர் இயேசு பரமேறி நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாக பிரவேசித்து நம்முடைய பாவங்களுக்குரிய நிவர்த்தியினை பண்ணின போதும் கூட ஆபிரகாமும் மற்ற முற்பிதாக்களும் ரட்சிக்கப்படவில்லை. இவர்கள் நிஜமாக நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை அல்லது உண்மையாக நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. அதிகாரப்பூர்வமாக நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. ஏனெனில் விலையேற பெற்ற இரத்தமானது ஆபிரகாமின் சார்பாகவும் மற்ற முற்பிதாக்களின் சார்பாகவும் பொதுவான உலகத்தின் சார்பாகவும் செயல்படுத்தப்படவில்லை. அவர் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்தார் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். காரியங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து கிறிஸ்து சர்வலோகத்திற்காகவும் மரித்தார் என்று பொதுவான விதத்தில் கூறுகின்றவர்களிடத்தில் நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதில்லை. இக்கருத்தை நாங்கள் இருதயபூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறோம். தேவன் நியமித்துள்ள ஏற்ற வேலைகளில் சர்வலோகமும் கிறிஸ்துவின் தியாக மரணத்தினுடைய புண்ணியத்தின் முழுமையான பலனை அடைவார்கள் என்ற விதத்தில் அவர் சர்வலோகத்திற்காகவும் மரித்துள்ளார். ஆகையாலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 2:2 அவரது மரணம் சபையின் பாவங்களை ரத்து செய்வதற்கு மாத்திரமல்லாமல் இறுதியில் சர்வலோகத்தின் பாவங்களையும் ரத்து செய்வதற்காகவும் நோக்கம் கொண்டுள்ளது. ஆனால் அவர் பரமேறின போது அவர் நமக்காக அதை செயல்படுத்தினார், உலகத்திற்காக செயல்படுத்தவில்லை. நாம் ஏற்கனவே காண்பித்துள்ளது போன்று இந்த சுவிசேஷ யுகத்தின் இந்த பாவ நிவாரண நாளின் முடிவில் அவர் சர்வலோகத்தின் பாவத்திற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தின் பலனை புதிதாக செயல்படுத்துவார். சபை வகுப்பாரையும் உடன் ஆசாரியர்களாகிய சிறுமந்தை மற்றும் நிஜமான லேவியர்களாகிய திரள் கூட்டத்தார் மீதமுள்ள மனுக்குலத்தையும் வேத வாக்கியங்களானது எவ்வளவு தெளிவாய் வேறுபடுத்தி காண்பிக்கிறது என்பதை கவனியுங்கள். ஆவிக்குரிய தலத்திற்கு பரம அழைப்பில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்களாக இருக்கும்படிக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு வேத வாக்கியங்களில் நீங்கள், நாம், எங்கள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் உலகத்தார் அல்லாதவர்களாவார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படாமல் இவர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு அவர் மூத்த சகோதரன் ஆவார். கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாகிய இவர்களுக்கு அவரே தலையாவார். மணவாட்டி வகுப்பாராகிய இவர்களுக்கு அவரே தலையாவார் அல்லது மணவாளன் ஆவார். இஸ்ரவேலும் முழு உலகமும் தங்களுக்கான ஜீவனையும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளையும் பரிபூரணத்தையும் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக நமது கர்த்தர் உலகத்திற்கு பிதாவாக அல்லது ஜீவனளிப்பவராக காணப்படுவார். அவர் சபைக்கு, தம்முடைய மணவாட்டிகளுக்கு, தம்முடைய அங்கத்தினர்களுக்கு ஜீவன் அளிப்பவர் அல்ல. அவரது இரத்தத்தின் மீதான விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலும் நாம் ஒருபோதும் அவரிடமிருந்து நிஜமாக பூமிக்குரிய ஜீவனையும் மனித பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் மத்தியஸ்தரின், ஆசாரியனின், மகிமையான ராஜாவின் அங்கத்தினர்களாக ஆகத்தக்கதாக நாம் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அனுமதிக்கப்படும் நோக்கத்திற்காக பூமிக்குரிய ஜீவ உரிமைகளினால் நாம் தரிப்பிக்க மாத்திரம் பட்டிருக்கிறோம். நமது கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவரே நம்மை ஜெனிப்பித்துள்ளார். நம்முடைய ஜெனிப்பிக்கப்படுதலும்
நமது கர்த்தர் இயேசுவின் ஆவிக்குரிய ஜெனிப்பித்தலை போன்றதே ஆகும். அவர் யாரால் ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அவராலேயே நாமும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். இன்னுமாக ஒரே காரணத்திற்காகவே ஜெனிப்பிக்கப்பட்டும் இருக்கிறோம். பலியாகும் பரியந்தமும் உள்ள நம்முடைய கீழ்ப்படிதலானது நமது மாபெரும் மீட்பரின் புண்ணியத்தினால் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக ஆக்கப்படுகின்றது. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு குறித்து இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் பூமிக்குரிய ஜீவனையும் பரிபூரண தன்மையையும் மீண்டும் பெறும் முழு ஸ்லாக்கியத்தினையும் நேரடியாக மீட்பரிடமிருந்து ஏற்ற வேளையில் பெற்றுக்கொள்ளுவார்கள். உலகம் இதுவரையிலும் எந்த விதத்திலும் ஜீவனை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகையாலே உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். தேவனுக்கும் மனுக்குலத்தின் உலகத்திற்கும் இடையில் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தராகிய இயேசு அவர்களுக்கான தம்முடைய வேலையை இன்னமும் கையில் எடுக்கவில்லை. நமக்கான முந்தைய வேலையை அவர் முடிப்பது வரையிலும் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அதாவது அவரது அங்கத்தினர்கள் என, அவரது சரீரம் என, அவரது சபை என தேர்ந்தெடுக்கப்படும் சிறுமந்தையை அவர் கூட்டி சேர்ப்பது வரையிலும் உலகம் காத்திருக்க வேண்டும். விசுவாச வீட்டாராகிய நம்மை தவிர்த்துள்ள பொதுவான மனுக்குலத்தின் உலகத்தின் சார்பில் நமது கர்த்தர் தம்முடைய புண்ணியத்தினை செயல்படுத்துவதற்குரிய நேரம் வருகையில் ஆபிரகாமும் முற்பிதாக்கள் அனைவரும் பூமிக்குரிய தலத்தில் முதற் பலன்களாய் காணப்படுவார்கள். இவர்களுடைய நீதிமான்களாக்கப்படுதலானது மீதமுள்ள மனுக்குலத்தாரால் அனுபவிக்கப்பட போகின்றதை விட மேன்மையானதொரு உயிர்த்தெழுதலின் மூலம் நிஜமானதாக்கப்படும். உயிர் கொடுக்கப்படும். இவர்கள் பூர்வ காலத்தில் தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுள்ளபடியினால் பரிபூரண தன்மையை மீண்டும் பெறும் விஷயம் இவர்களுக்கு உடனடியாக அருளப்படும். ஆனால் உலகத்தாரை பொறுத்தமட்டில் 1000 வருட யுகத்தினுடைய படிப்படியான நடைமுறையின் மூலம் மனித பரிபூரணத்தில் அல்லது நிஜமான நீதிமானாக்கப்படுதலின் தளத்திற்கு உலகத்தார் வருவார்கள். முற்பிதாக்களும் மேசியாவின் பிள்ளைகளாக இருப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு, ஜீவனுக்கேதுவாக நிஜமாய் நீதிமான்கள் ஆகாதபடிக்கு தேவன் முதன்மையானது ஒன்றை முதலாவதாக நமக்கென்று வைத்திருக்கின்றார் என்றுமுள்ள அப்போஸ்தலரின் வார்த்தைகளை கவனியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்கள். விசுவாசத்தின் மூலமான நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆபிரகாமுக்குரிய நிஜமான நீதிமானாக்கப்படுதலில் 3 படிகள் காணப்பட்டது போன்று இப்படிகளில் 2 அவர் சார்பிலான படிகளாகவும் 1 கர்த்தருடையதாகவும் காணப்பட்டது போன்று நம்முடைய நீதிமானாக்கப்படுதலிலும் 3 படிகளை நாம் காணலாம். தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுவதற்குரிய தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் கேட்டது போன்று இந்த சுவிசேஷ யுகத்தில் விசுவாச வீட்டாரும் உலகத்தை விட்டுவிடவும் அவர்களுக்கு நலமானதென தேவன் காணும் சந்தோஷம் மற்றும் துக்கங்களாகிய அனுபவங்களின் கீழ் அவரது ஜனங்கள் ஆகிடுவதற்கும் அவரால் அழைக்கப்படுகின்றனர். ஆபிரகாம் ஆரானை விட்டு கானானுக்கு பிரவேசித்தது போன்று இந்த முதலாம் படியை நாம் எடுத்து வைத்த நேரம் முதல் கொண்டு கீழ்ப்படிதல் எனும் படியை அவரது பிள்ளைகள் என எடுத்து வைத்தது முதற்கொண்டு நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது போன்று கருதப்படுகிறோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஜீவனுக்கேதுவாக நீதிமானாக்கப்படவில்லையோ அதுபோல நாமும் பரீட்சிக்கப்பட்டு உண்மையுள்ளவர்கள் என நிரூபிக்கப்படுவது வரையிலும் ஜீவனுக்கேதுவாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லப்பட்ட போது அவரது விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது போன்று உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் என்ற செய்தியை நாம் கேட்டபோது நம்முடைய விசுவாசமும் நேர்மையும் பரீட்சிக்கப்பட்டது. இப்படியாக விசுவாசத்தின் மூலமான நீதிமானாக்கப்படுதலானது தொடர்கின்றது. ஆனால் போதிய காலங்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை பலி செலுத்த முன்வருவதற்கு மறுக்கப்படுமானால் இது விசுவாசம் போதுமானதா இல்லை என்பதையும் நேர்மை போதுமானதா இல்லை என்பதையும் அழைக்கப்பட்டுள்ளதான மகிமையான காரியங்களை அடைய முடியாது என்பதையும் இப்படிப்பட்டவர்கள் அவற்றிற்கு பாத்திரமானவர்கள் இல்லை என்பதையும் நிரூபிக்கின்றதாய் இருக்கும்.
இத்தகையவர்கள் கிருபையை விருதாவாக பெற்றுள்ளனர் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். நியாயமான போதிய காலத்திற்கு பிற்பாடு தேவனுடன் ஐக்கியம் கொண்டிருப்பதற்குரிய இவர்களது நீதிமானாக்கப்படுதலானது காலாவதியாகுகின்றது. இதற்கேற்றாற்போல் இவர்களது சமாதானமும் சந்தோஷமும் கூட மங்கி போய்விடுகின்றன. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய பரம அழைப்பை அல்லது மகா தயவை அடைவதற்குரிய வாய்ப்பினை இவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தவறி போய்விட்டனர். பின்னர் இத்தகையவர்கள் தேவனோடு கொண்டிருக்கும் உறவானது மீதமுள்ள மனுக்குலத்தார் கொண்டிருப்பது போன்றே காணப்படும். இவர்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் மீட்பரினால் கையாளப்படத்தக்கதாகவும் மத்தியஸ்தரின் மத்தியஸ்த ராஜ்யத்தின் கீழ் அவரால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் மீட்பரிடத்திற்கு கையளிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அழைப்பின் காலகட்டத்தில் உலகத்தை துறந்து விசுவாசத்தின் மூலம் தேவனுடன் உறவிற்குள் வந்துள்ள சிலர் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் மீட்பருடைய மாதிரியை பின்தொடர்ந்து தங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு துணிந்துள்ளனர். இவர்கள் அனுக்கிரக காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் புது சிருஷ்டியில் அங்கத்தினர்கள் என ஆவிக்குரிய தலத்தில் தேவனுடைய புத்திரர்கள் என மேசியாவின் சரீரத்தில் சபையில் அங்கத்தினர்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டதில் தெய்வீக சான்றையும் பெற்றிருக்கின்றனர். இவர்கள் நிஜமான நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் நிஜமாக பூரணப்படுத்தப்படவில்லை. எனினும் தேவன் இவர்களது பலியை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் மனித பரிபூரணத்திற்கு அடுத்த இவர்களது உரிமைகள் அனைத்தும் முற்று பெற்றது. இவர்கள் அர்ப்பணம் பண்ணினது முதற்கொண்டு இவர்கள் நீதிமான்களாக கருதப்படும் நிலையானது துவக்கம் பெற்றது. அதாவது ஒருவேளை இவர்கள் இயேசு பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் மாசில்லாதவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும் காணப்பட்டது போன்று உண்மையில் காணப்பட்டிருந்தால் தேவன் இவர்களை எப்படி கையாண்டிருப்பாரோ அப்படி போலவே அக்கணம் முதல் இவர்களை கையாண்டார் என்று நாம் சொல்ல வருகின்றோம். இக்காரியத்தை உதாரணத்துடன் பார்க்கலாம். ஜனவரி 1, 1910 வருஷத்திற்கு முன்பு எந்த ஒரு நேரத்திலும் பயன்படுத்துவதற்குரிய $1000 மதிப்புள்ள காசோலைக்கான சீட்டு ஒன்றை ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு வெகுமதியாக கொடுக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சீட்டு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலும் உலகம் மற்றும் பாவத்திலிருந்து திரும்புவதினாலும் நமக்கு வரும் விசுவாசத்தினாலான நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றதாக எடுத்துக்கொள்ளலாம். காசோலையானது ஆவிக்குரிய புத்திரத்துவத்திற்கான பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலை குறிக்கின்றதாக எடுத்துக்கொள்ளலாம். சீட்டை கொடுத்தாலே காசோலை கிடைக்கும் காரியமானது பூமிக்குரிய உரிமைகள் அனைத்தையும், அதாவது நமக்கு சொந்தமானதும் கர்த்தரால் நமக்கு தரிப்பிக்கப்பட்டவைகளும் ஆனால் நமக்கென்று சொந்தமாக கொடுக்கப்படாதவைகளும் ஆகிய அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விடுவதன் மூலம் மாத்திரமே ஆவிக்குரிய சுபாவமானது நமக்குரியதாகும் என்பதை குறிக்கின்றதாயிருக்கும். சீட்டை கொடுத்தால் காசோலை மட்டும் கிடைக்கும் என்பது போல நம்முடைய நீதிமானாக்கப்படுதலும் கூட அதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ள நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படும். அதாவது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை ஏதுவானவர்களாக்கும். ஜனவரி 1 முன்னதாக அச்சீட்டானது பயன்படுத்தப்படவில்லை எனில் அச்சீட்டு அதன் மதிப்பினை இழந்து போய்விடுவது போன்று நம்முடைய விசுவாசத்தினாலான நீதிமானாக்கப்படுதலும் கூட ஏற்ற காலப்பகுதிக்குள்ளாக பயன்படுத்தப்படவில்லை எனில் அதன் மதிப்பு அனைத்தையும் இழந்துவிடும். நியமிக்கப்பட்டுள்ள காலப்பகுதிக்குள்ளாக சீட்டு ஒப்படைக்கப்படும் காரியமானது அம்மனிதனுக்கு காசோலையை பெற்றுத் தருவது போன்று விசுவாசத்தின் வாக்குறுதி நிறைவு பெறுகிற தருணத்தில் காரியம் நிஜமாகுகின்றது. காசோலை பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை குறிக்கின்றதாய் இருக்கும். பின்னர் வங்கியில் ஏற்ற வேளையில் காசோலை பணமாகிற காரியமானது மரண பரியந்த உண்மையாயிருப்பதன் மூலம் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் காசோலையின் பணம் நமக்கு முழுவதுமாக வரும்போது உறுதிப்படுத்தப்படுவதை குறிக்கின்றதாயிருக்கும். காசோலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை ஒருவன் தொலைத்தாலோ அல்லது அழித்து போட்டாலோ வங்கிக்கு போய் சீட்டை கேட்க முடியாது. அதுபோல பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலை அடைந்தவர்கள் ஒருவேளை அதை தவறாய் பயன்படுத்துவார்களானால் அல்லது 2ஆம் மரணத்திற்குள் முற்றிலும் தொலைத்து போடுவார்களானால் மனித பூரணத்தன்மையை மீண்டும் பெறுவதற்காக வேண்டி கர்த்தரிடம் கேட்க முடியாது.
இத்தகையவர்களுக்கு அவர்களுக்குரிய கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் முழு பங்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிமானாக்கப்படுதலின் வெவ்வேறு அம்சங்களை குறித்தும், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஒன்றில் முற்பிதாக்களுக்குரிய மனித பரிபூரணத்தை தரும் மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காய் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாக அல்லது சபைக்குரிய புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாக கீழ்ப்படிதலின் முழுமையான பரீட்சை கொடுக்கப்படுவதன் அவசியம் குறித்து நாங்கள் காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக, ஒருவேளை நமது கர்த்தர் பரமேறின பிற்பாடு நமக்காக மட்டுமில்லாமல் சர்வலோகத்திற்காகவும் வேண்டி அவர் தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாயிருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்திருந்தால் சீர்தூக்கி விடப்படுவதற்குரிய காலமாகிய 1000 வருஷங்களுடைய இறுதியில் இல்லாமல் உடனடியாகவே நம்மை போலவே சர்வலோகமும் தேவனுடன் உறவிற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை இப்படி கடந்த காலங்களின் உலகத்தின் பாவங்கள் ரத்து செய்யப்படுகின்ற காரியமும் அவர்களை அபூரண ஜீவிகள் என பிதாவுக்கு முன் கொண்டு நிறுத்துவதும் அவர்களுக்கு நன்மையாக இருக்குமா? இல்லை என்றே நாங்கள் பதிலளிக்கின்றோம். இன்றைய காலங்களில் வெகு சிலரே நன்மை அடைந்திருப்பது போன்றே அதிக நன்மை இருந்திருக்காது என்றே நாங்கள் பதிலளிக்கின்றோம். இன்னொரு பக்கம் சிக்கல் காரியம் என்னவெனில், ஆதாமின் பிள்ளைகள் அனைவரும் பலவீனர்கள், அபூரணர்கள் ஆவார்கள். ஆகவே இவர்களில் யாரெல்லாம் தங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்திற்கு திரும்பி விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலை காண்பிப்பார்களோ அவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் மூலம் தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்கள் ஆகுவதற்கு வாய்ப்பிருக்கக்கூடும். இதனால் மீதமுள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தகாதவர்களாகிட நேரிடும். மேலும் கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் மூலம் ஆதி பாவங்களிலிருந்து இவர்கள் அடையும் விடுதலையானது இவர்கள் மீது நித்திய ஜீவனா அல்லது நித்திய மரணமா எனும் பரீட்சை மாத்திரம் வைத்து விடுகின்றதாகிவிடும். இவர்கள் தேவனுக்கும் நீதிக்கும் சத்துருக்களாக தீர்க்கப்படக்கூடும். இவர்கள் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத மாம்சத்தின் பொல்லாத கிரியைகள் மூலம் மாத்திரம் சத்துருக்களாகிடாமல் இருதயத்திலும் சத்துருக்களாக கூடும். அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்பட்டிராத மாம்ச சிந்தை உடையவர்களாக காணப்படக்கூடும். ஆகையால் இன்று தேவனுடைய கிருபையினால் விசுவாச வீட்டாராகிய சபைக்கு அருளப்பட்டவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வழிமுறை ஒன்றே உலகத்திற்கு அவசியமாய் காணப்படும். நம்முடைய கண்கள் காண்கிறதினாலே அவைகள் பாக்கியம் உள்ளவைகள், நம்முடைய காதுகள் கேட்கிறதினாலே அவைகள் பாக்கியம் உள்ளவைகள், நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு ஐக்கியம் கொள்வதற்கு வாஞ்சையாய் இருக்கின்றபடியினால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இல்லையேல் அவர் நம்மை ஜீவனுள்ள பலிகள் என அங்கீகரித்திருக்கவும் மாட்டார். விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கவும் மாட்டார். நம்முடைய மரண உடன்படிக்கையின் மூலம் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கவும் மாட்டார். உலகத்திற்கு என்ன அவசியமோ அதை அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணியுள்ளார். அது பின்வருமாறு: 1. சாத்தானுடைய வல்லமையை நசுக்கி போடுவதற்கு குருடாக்கும் மற்றும் அடிமைப்படுத்தும் அவனது செல்வாக்குகளிலிருந்து மனுக்குலத்தை விடுதலை பண்ணும் ஒரு பலமான ராஜ்யம் அவசியம். 2. உடனடியாக வெகுமதிகளையும் தண்டனைகளையும் கொடுக்கத்தக்கதாக நீதியுள்ள ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். 3. பரிவாய் இருக்கும் ஓர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியனும் கூட அவசியம். இது மாத்திரமல்லாமல் ஜனங்கள் சார்பாக செயல்படுத்தப்படுவதற்கும் அவர்களை மனதிலும் ஒழுக்கத்திலும் சரீரத்திலும் சீர்படுத்தத்தக்கதாக இவரது கட்டுப்பாட்டின் கீழ் அவர்களை முழுமையாய் கொண்டு வருவதற்கும் ஏதுவான புண்ணியத்தினை உடையவராக இவர் இருக்க வேண்டும். 4. மாம்சீக இஸ்ரவேலுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு இணைந்து கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேலையே மார்க்கமாக வழியாக பெற்றிருந்து இவர்கள் மூலமாய் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உலகத்திற்கு கடந்து வர வேண்டும். 5. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதியில் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் கண்டடையப்பட்டு அனைவரும் மகிமை அடைகையில் இந்த மத்தியஸ்த ராஜ்யம் துவங்கும். அப்போது புதிய உடன்படிக்கையானது முற்பிதாக்கள் மூலமாய் இஸ்ரவேலுடன் ஸ்தாபிக்கப்படும். இவர்களுடைய பாவங்களானது நம்முடைய பாவங்களை இப்பொழுது நிவர்த்தி செய்கிற அதே விலையேற பெற்ற இரத்தத்தினால் நிவர்த்தி செய்யப்படும்.
இதன் விளைவாக முற்பிதாக்கள் பரிபூரணர்களாக வெளிவருவார்கள். இவர்களிடத்தில் இவர்களது சொந்த இஸ்ரவேல் இனத்தார் மாத்திரமல்லாமல் சகல ஜாதிகளும் கூடிக்கொள்ளுவார்கள். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை. ரோமர் 11:27. எரேமியா 31:33. அவர்களது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பார்த்து அல்ல, மாறாக ஒரு புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பார்த்து சோதோமும் சமாரியாவும் சகல ஜாதிகளும் குமாரத்திகளாக கொடுக்கப்படுவார்கள். எசேக்கியேல் 16:60-63. புதிய உடன்படிக்கை மற்றும் நிஜமான மோசேயாகிய புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரின் கரங்களில் அதன் 1000 வருட ராஜ்யத்தின் புதிய அரசாங்கத்தின் கீழ் சீயோனிலிருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து மாம்சீக இஸ்ரவேலிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். இதன் விளைவு வியத்தகு ஆசீர்வாதங்களாய் காணப்படும். அதாவது மனதிலும் ஒழுக்கத்திலும் சரீரத்திலும் மேம்படுதல், தொல்லைகளிலிருந்து விடுதலை, நோய்கள் அப்புறப்படுத்தப்படுதல் முதலானவைகள் ஆகும். பெரும்பாதையான வழி துவங்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் முழு பூமியையும் நிரப்பும். அநேகம் ஜாதிகள் இதை உணர்ந்து கொள்ளுவார்கள், கவனிப்பார்கள். மேலும் இஸ்ரவேலுடன் அந்த பூமிக்குரிய நன்மைகளை பங்கெடுக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையானது இஸ்ரவேலோடு மாத்திரம் பண்ணப்பட்டிருக்கும். திரும்ப கொடுத்தலின் தயவுகளில் மற்ற ஜாதிகள் பங்கெடுப்பதற்குரிய ஒரே வழி இஸ்ரவேலர்கள் ஆகுவதுதான். அதாவது புதிய உடன்படிக்கையின் சட்டங்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குகளின் கீழ் வருவதாகும். திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் மிகவும் கவரும் விதமாக காணப்படும் என்பதாலேயே நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவரோடு யூதனும் கூட தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர்களைப் போலவே அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. இப்படியாக பெரும்பாதையான வழியானது இஸ்ரவேல் மூலமாக, முற்பிதாக்கள் மூலமாக, இவர்களோடு பண்ணப்படும் புதிய உடன்படிக்கையின் மூலமாக திறக்கப்படும். பெரும்பாதையான வழியானது அபூரணத்திலிருந்து பரிபூரணத்திற்கும், நீதிமானாக்கப்படுதலுக்கும், இன்னுமாக ஆதாமுக்குள் இழந்து போகப்பட்டு கல்வாரியில் மீட்கப்பட்டதுமான அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுதலுக்கும் நடத்தும். பஞ்சமானது எப்படி எகிப்தியர்களை ஜீவ அப்பத்திற்காக வேண்டி யோசேப்பினிடத்திற்கு படிப்படியாய் வழி நடத்தியதோ, அதுபோலவே 1000 வருஷ யுகத்தின் காரியங்களும் கூட பரிபூரணத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சகல ஜாதிகளையும் இஸ்ரவேலர்களிடத்தில் வழி நடத்திடும். 1000 வருட யுகத்தினுடைய நீதிமான்களாக்கப்படுதலானது விசுவாச நீதிமானாக்கப்படுதலாய் காணப்படாமல், மாறாக நிஜமான நீதிமானாக்கப்படுதலாகவும் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் எனும் புதிய உடன்படிக்கையின் நிபந்தனையின் கீழும், அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலம் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ள இரக்கமுள்ள ஏற்பாட்டின் கீழும் படிப்படியாக அடையப்படுகின்ற ஒன்றாகவும் காணப்படும். மத்தியஸ்தருடைய ஆளுகையின் போது ராஜ்யத்தின் ஏற்பாடுகளுக்கு இசைவாக வர மறுக்கும் அனைவரும் அக்காலத்தில் விருப்பமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தவறிப்போகின்றவர்களாயிருப்பார்கள். பின்னர் தங்கள் தவறான நடக்கையில் தொடர்வார்களானால் மீட்கப்படும் நம்பிக்கை ஏதுமில்லாமல் இறுதியில் 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். இஸ்ரவேல் வாயிலான புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரால் கிறிஸ்துவின் புண்ணியமானது பிரயோகிக்கப்பட்டதின் மூலம் பரிபூரணத்தை அல்லது நிஜமான நீதிமானாக்கப்படுதலை 1000 வருடங்களின் இறுதியில் மனுக்குலம் யாவரும் அடைந்திருப்பார்கள். அப்போது பூரணராக்கப்பட்டு காணப்படும் மனுக்குலம் யாவரும் இஸ்ரவேலர்களாய் காணப்படுவார்கள். அதாவது பல்வேறு தேசத்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து இங்கு குடிமக்கள் ஆகுவது போன்றதாகும். இப்படியாக 1000 வருட யுகத்தின் போது சகல ஜாதிகளும் படிப்படியாக இஸ்ரவேலிடத்திற்கு வந்து புது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக பூமிக்குரிய தளத்தில் உத்தம இஸ்ரவேலர்களாகி விடுவார்கள். நமது கர்த்தர் தம்முடைய மத்தியஸ்த ராஜ்யத்தின் இறுதியில் ஆளுகையை பிதாவாகிய தேவனிடத்தில் கையளிக்கையில்
அவர் இஸ்ரவேலர்களை மட்டும், அதாவது ஆபிரகாமின் சந்ததியை கையளிப்பார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். உன்னுடைய சந்ததி எண்ணமும் கூடாத கடற்கரை மணலைப் போலிருக்கும் என்று எழுதப்பட்டிருப்பது போன்றதாகும். ஓசியா 1:10. பிற்பாடு ஆபிரகாமின் சந்ததியாகிய இந்த மாபெரும் கூட்டம், அதாவது பரிபூரணர்களாகவும் எந்த சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் தெய்வீக பிரமாணங்களை முற்றிலும் கைக்கொள்ள முடிகிறவர்களாகவும் காணப்படும் இவர்கள் கொஞ்சம் காலம் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவதன் மூலம் சோதிக்கப்படுவார்கள். எதிராளியானவன் கடற்கரை மணலை போலிருக்கும் ஜனங்கள் அனைவரையும் வஞ்சிக்கத்தக்கதாக பூமியெங்கும் செல்வார். எத்தனை பேர் உண்மையில்லாதவர்கள் என நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்காக சாத்தான் விரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள வலையில் விழுவார்கள் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் தமக்கும் தம்முடைய நீதியின் கொள்கைகளுக்கும் ஜனங்கள் கொண்டிருக்கும் நேர்மை தொடர்புடைய விஷயத்தில் முதலாவது அவர்களை பரீட்சிக்காமல் யார் ஒருவரையும் அவர் நித்திய ஜீவ நிலைக்குள் முற்றும் முழுமையுமாக ஏற்றுக்கொள்வதில்லை. தற்காலத்தில் தேவன் சபைக்கு வைக்கும் பரீட்சைகளில் ஒன்று மாம்சத்தின் அடிப்படையில் இல்லாமல் மாறாக ஆவியின் அடிப்படையில், இருதயத்தினுடைய நோக்கங்களின் அடிப்படையில் நம்மை பரீட்சிப்பதாகும். அதாவது அவரது வார்த்தைகளுக்கும் ஏற்பாடுகளுக்கும் உரிய நம்முடைய கீழ்ப்படிதலை பரீட்சிப்பதாகும். கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பவர்கள் மாத்திரமே பரீட்சையில் ஜெயிப்பார்கள். இருமாப்புள்ளவர்களும் பெருமை உள்ளவர்களும் சுயசித்தம் கொண்டவர்களும் நிச்சயமாகவே ஏற்க மறுக்கப்படுவார்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6. ஆமேன்.